ஏங்க முதல்வர் வந்து அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் பண்ணல. நீ நல்லா பாருங்க. வந்த புதுசுல ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டார். என் நெஞ்சமெல்லாம் கணக்கிறது, இரவு என்னால் உறங்க முடியவில்லைன்னாரு. கரெக்டா? ஆமா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும்போது கூலி படத்துக்கு போயிட்டு வந்து ரிவ்யூ போட்டார். கரெக்டா? ஆமா அப்புறம் இன்னொரு இந்த இடைநிலை ஆசிரியர்கள்லாம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கும்போது பைசன் படம் பார்த்துட்டு வந்தார். இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, தேர்தல் பிரச்சனை இருக்கும்போது அவர் ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்குறாரு. அவரு எதுவும் மாற்றி நடக்கல, அவர் கரெக்டாக தான் இருக்காரு. சரி, இப்போ ஜனநாயகங்கள் என்ன பிரச்சனைன்னு இவர் குரல் கொடுக்குறாரு. அதான் நம்மளுடைய கேள்வி. அது கோர்ட்டும் அவங்கள பார்த்து கேட்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பண்ணிக்கோங்க. இல்லை அதான் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அது எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் 9ஆம் தேதி முடிவு பண்ணிட்டா நாங்களாம் எங்கள் வேலையை விட்டு உங்கள் பின்னாடி வரணுமா? ஏன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதா? இல்லை சார், அது வந்து சார் அதுதான் பிரச்சனை. என்னது, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் இந்த லீவ் நாள் ஃபுல்லாக அவன்கிட்ட காசு இருக்கும், பண்டிகை மனப்பான்மையில் இருப்பான், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது இதுன்னு போட்டு கையில் இருக்கிற காசை எவ்வளோ இவங்கள்ட்ட ஜனங்கள்ட்ட தான் வாங்க முடியுமா? அதான் ரசிகர்களை தாண்டி பண்டிகை காலம்ன்றப்போ எல்லாருமே சினிமா பார்க்கறது வெளியில் போகிறதுன்னு வருவாங்க, அதில் காசு பார்க்கலாம் தானே.